கனா டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுத்துருக்கார். யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, மற்ற சின்ன சின்ன கட்சிகளுமே விஜய் ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கினா போதும், அதுவே பெரிய விஷயம், அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. என்ன சும்மா விஜய் போகிற இடத்துலாம் கூட்டம் கூடுது, இதெல்லாம் விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, மற்றபடி அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, ரொம்ப அலட்சியமாக நினைச்சாங்க. ஆனால் அரசியலில் எப்போ எது வேணாலும் மாறலாம். ஏன்னா இது மக்களாட்சி தேர்தல் இல்லையா? மக்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி சாதாரண இடத்துல இருக்கிற ஒருத்தரை கோபுரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் மக்களுடைய ஒரு பெருந்தன்மை, அவங்களுடைய இன்னோசன்ட், அவங்களுடைய அன்பு. அதுதான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் 108 இடங்களில் வெற்றி பெற்று சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார். ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கணும்னா 118 சீட்டு வேணும். ஆனால் இப்போ விஜய் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அதாவது 108 சீட்டு அவர்கிட்ட. இப்போ 118க்கு இன்னும் அவருக்கு ஒரு 10 தேவைப்படும். ஆனால் 118னா சார்பாக 118 வச்சுட்டு ஆட்சி அமைக்கணும்னு போனோம்னா எதிர்கட்சியோ அல்லது மூன்றாவது கட்சி அவங்களுடைய ஒரு சூழ்ச்சி, ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி எப்போ வேணாலும் அவங்க ஆட்சியை கலைக்கலாம். ஏன்னா அதில் சட்டத்தில் இடம் இருக்கு. அதனால 118 தேவை அப்படின்னா ஒரு 120, ஒரு 125 சீட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சாதான் எப்போ ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணாலும் கூட தாக்கு பிடிக்க முடியும். அப்போ 108 தொகுதி கையில் வச்சிருக்கிற விஜய் தாவேக்கா என்ன பண்ண போறார்? ஒருவேளை கம்யூனிஸ்ட் 2, இன்னொரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி வலதுசாரி இருக்கும், அவங்க 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 5 தொகுதியில் ஜெயிச்சு, விசிகா 2 தொகுதியில் ஜெயிச்சு, குக்கர் 1 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு, பாமக 4 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு, மதிமுக வைகோ 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. 2 தொகுதியில் ஜெயிச்சாலுமே ஒரு தொகுதியில் தான் பம்பரம் சின்னத்தில் நின்னாங்க, இன்னொரு தொகுதியில் சூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவங்க 2 சீட்டுமே விஜய்க்கு ஆதரவாக வெளிவர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வைகோ மாட்டிக்கிட்டார். அது இருக்கட்டும். கம்யூனிஸ்ட் வர தயாராக இருக்காங்க, இடதுசாரி வலதுசாரி 2 பேருமே வர தயாராக இருக்காங்க. திருமாவளவன் விஜய் கூட விஜய் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப ஆவலாகவே இருக்கார். ஏன்னா ஓட்டு என்ற முன்னாடி நாள் வரைக்குமே விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. திராவிட சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் வலுப்பெற முடியாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக அவர் பேட்டி கொடுத்தவர். ஓட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாதி மத விஷயங்கள் இல்லாத ஒரு ஆட்சி அதிகாரம் அமையணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அது நடந்துருச்சு, நாங்கள் நினச்ச விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு அவர் ஸ்டாண்டர்டை மாற்றி பேசுகிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். என்ன சொல்ல வரோம்னா, விஜய ஆட்சி அமைப்பதற்கு விசிகா தயாராக இருக்கிறது, மிக ஆர்வமாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேணும். சரி, விஜய் என்ன நினைக்கிறார்? விஜய் யாரோடு சேர்ந்து தொங்கு சட்டமன்றமாக ஆட்சி அமைக்க நினைக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கு. சரி, இப்போ 3வது இடத்துல இருக்கிற அதிமுக இருக்கிற கொஞ்சம் ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ வாங்கி விஜய் ஆட்சி அமைப்பாரா? அல்லது எதிர்கட்சியாக அமைய போகிற திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இது போன்ற 4 சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு வச்சிரு இவங்களெல்லாம் ஒன்று திரட்டி தாவேக்காவோட சேர்த்து அவர் ஆட்சி அமைக்க போறாரா? ஒருவேளை திமுக கூட்டணியில இருக்கிறவங்கள தாவேக்கா கூட வச்சு அவங்க ஆட்சி அமைக்கும் போது திமுக அதை விரும்புமா, அல்லது அவங்க நீங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு செக் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு மற்ற கட்சிகளுடைய தயவு தேவை, அதாவது சப்போர்ட் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவார்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற அவங்களெல்லாம் கூட்டி வச்சு அவர் ஆட்சி அமைக்க போறாரா? அப்படி ஆட்சி அமைத்தால் அதை திமுக விரும்புமா? தன்னுடைய கூட்டணி கட்சி மூலமாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற அந்த சீட்டெல்லாம் தாவேக்காவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல திமுக விரும்புமா? குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் விரும்புவாரா? ஒரு விஷயம். சரி, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதிமுக என்கிட்ட இருக்கிற ஒரு 10 சீட்டை 5 சீட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆட்சி அமைங்க, நீங்கள் ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தார்மீக அடிப்படையில் அவர் விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு பரவலாக மக்கள் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாமக 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதனால் காங்கிரஸ்கிட்ட 5 சீட்டு இருக்குது, காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு, பாமக ஒரு 4 சீட்டு, 9 சீட்டு, கம்யூனிஸ்டில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 வச்சுருக்காங்க, மொத்தம் 4 வச்சுருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து
அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு மக்கள் பரவலாக பேசிக்கிறாங்க. இங்கே சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, விஜயை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளுடைய டார்ச்சர்ஸ் வந்து மக்கள் வந்து நொந்து போயிருக்காங்க, வெறுப்படைஞ்சிருக்காங்க. அது திமுக, அதிமுக இவங்க தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டதுனால இவங்களுடைய ஊழல், ரவுடிசம், இந்த எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு மக்களை குடிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து போதை கலாச்சாரம், பெண்கள் கற்பழிப்பு, இப்படி நிறைய துஷ்பிரயோகங்கள் வந்து மக்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு வெறுப்பு வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வெறுப்பு வளரும்போது முதல்ல தமிழ்நாட்டில் 50 வருஷமாக ஆண்ட இந்த 2 கட்சியை ஓய்வெடுக்க வைப்போம் அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு வெறுப்பு தான் விசிலுக்கு ஓட்டாக மாறி இருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ, கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு ஹீரோ. அப்போ ரசிகர்களை நம்பி அவர் களத்தில் இறங்கினாலும் கூட ரசிகர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படியான இளைஞர்கள், இளைஞிகள் தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 ஓட்டு இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அக்கா, அண்ணன் இப்படி இருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கையில் காலில் விழுந்து கெஞ்சி இந்த வாட்டி விஜய்க்கு வந்து ஓட்டு போடுங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து அன்பால் கேட்கும்போது, அன்பாக ஒரு விஷயம் அன்பால் கேட்டால் எல்லா விஷயமே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அவங்க அன்பாக கேட்கும்போது அவங்களும் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டை 50-60 வருஷமாக இந்த 2 கட்சி தானே ஆளுது, இந்த 2 கட்சி தான் நம்ம மாறி மாறி ஓட்டு போட்டு இருந்தோம், சரி புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு அவங்க உள் மனசுக்குள்ளே தோணும் போது அந்த இளைஞர்களுடைய கேன்வாஸ் எல்லாமே அது விஜய்க்கான ஓட்டாக மாறும்போது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு எழுச்சி அலையாதான் விஜயோட இந்த 108 தொகுதியில் வெற்றி அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சரி, விஜய் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தர முடியுமா? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு திமுக ஆளும்போது ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கடன் வந்து கிட்டத்தட்ட இந்த 5 வருடம் அவங்க ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடிக்கு மேலாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கோடி கடன். இப்போ இவ்வளவு கடனை அவங்க வந்து சால்வ் பண்ணி இவங்க கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை, அதாவது விஜய் என்ன சொன்னார்னா, பட்டதாரிகளுக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் இவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மையிலே வந்து அந்த அறிக்கை வந்து சரியானதா அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய விமர்சனம் இருக்குது. ஏன்னா படித்தவனுக்கு வந்து வேலை கொடுக்கணுமே தவிர வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுத்தா, ஒருவேளை நம்ம வேலைக்கு போகிறத விட இந்த 4000 நம்ம வாங்கிட்டு இந்த 4000 நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு அவன் நினச்சிடக்கூடாது. அவன் சோம்பேறி ஆகிடக்கூடாது. அவன் வேலைக்கு போகணுங்கிற ஒரு அந்த எண்ணத்தை நாமளே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆகக்கூடாது. அதனால் தாவேக்காவும் நிறைய தேர்தல் அறிக்கையை வாரி இறைச்சிருக்காங்க. தாவேக்கா மக்களுக்கு அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை அவங்க நிறைவேற்றி ஒரு நல்லாட்சி அவங்களால செஞ்சிட முடியுமா? அப்படி நல்லாட்சி செய்வதற்கான அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகள் தாவேக்கால இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதிமுகலேருந்து விஜய் கட்சிக்கு வந்த திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் அரசியல் அனுபவம் இருக்கு. அதுவும் முதிர்ந்த அரசியல் அனுபவமும் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி மீதி எல்லா கேண்டிடேட்டுமே ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. எஜுகேட்டட், ஒருவேளை அவங்க நல்லா படிச்சிருக்கலாம், இருந்தாலும் அரசியல் அனுபவம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இவங்களால நல்ல ஆட்சி செய்துவிட முடியுமா? ஒன்று. எதிர்கட்சியாக இருக்கிற பலம் வாய்ந்த திமுக, 3வது இடத்தில் இருக்கிற அதிமுக, இவங்கெல்லாம் அனுபவம் பெற்ற பலம் வாய்ந்த ஒரு கட்சி. இவங்களுடைய நெருக்கடிகளை தாண்டி, நெருக்கடிகளை சமாளித்து தமிழ்நாட்டில் நல்லாட்சியை தந்துட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனாலும் மக்கள் ஒரு அசாத்திய நம்பிக்கையை விஜய் மேலே வச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.